ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன வீடியோ போகிறோன்னா ஒரு 3 days vlog தாங்க எடுத்திருக்கேன். முன்னெல்லாம் ட்ரைபாடு வச்சு எப்படியாவது வீடியோ எடுத்துருவேன். ஆனால் இப்போல்லாம் இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நான் மொபைல் காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறேன். ஏன்னா சுத்தமாக வெளியே போனால் சாப்பிடவே மாட்றான். அதனாலவே அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷமாக அதுக்கப்புறம் விட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் செய்கிற வேலை எதுனாலும் எதுவுமே நம்ம எடுக்க முடியல. அனைத்தையும் வேலை செய்யாமையும் இருக்க முடியல என்னால். ஸோ அதான் உங்களுக்கு கண்டினியூஸாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸாவது கேப் விழுந்துடுது. அதுக்கு ரியலி சாரி. இனிமேல் நான் கரெக்டாக ஒரு 2 days 3 days ஒன்ஸ்க்கு நான் கரெக்டாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஹேர் ஆயில் நான் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய். ஆனால் இது நான் காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். இப்போது மழை காலம் வெயில் காலம் கலந்து இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறனோ அதே தான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போதைக்கு அது எதுவுமே காசலை, இப்படியே தான் விட்டுருக்கேன். மார்க்கெட் போகலான்ட்டு ஒரு பிளான் வந்துச்சுங்க. ஸோ மார்க்கெட் கிளம்பிட்டோம். சரி போகிறதுக்கு முன்னாடி காளான் பொரி ஒன்றும் மசாலா பொரி ஒன்றும் சாப்பிட்டு போகலான்ட்டு பானிபூரி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். தனு ரொம்ப திங்கிங்கு, என்ன யோசிக்கிறானே தெரில. நான் வீடியோ எடுக்கிறேன்னாவே எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். எனக்கு ஊரில் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்து கோல்டுங்க, அதனால் அது வேறு ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களா. வீடியோவும் சரியாகவே எடுக்க முடியல, தலைவலியாக இருந்துச்சு. ஸோ எப்போ தான் அந்த காளான் சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு செகண்ட் ஷிஃப்டாக இருந்ததுனால இவர் போயிடுவாருங்களா, அதனால் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் எப்படியும் ஃபஸ்ட் ஷிஃப்ட் மாறினதுனால போயிட்டு காளான் சாப்பிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸும் அதுமாரி வாங்கி வச்சிட்டோம், தானும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான்ட்டு. காய்கறி விலைலாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. நாங்கள் வாங்கும்போது தக்காளி பெரிய சைஸ் 100 ரூபாவும் சின்ன சைஸ் 80 ரூபாவும் இருந்துச்சு. காய் ரேட்லாம் கூட ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் கேட்டக்கு 1/2 கிலோ 30 ரூபாலாம் இருந்துச்சுங்க. ஏன்னா 1 கிலோவே 30 ரூபாய்க்கு விற்கும் தக்காளி, கத்திரிக்காய். இப்போல்லாம் 1/2 கிலோ 30 ரூபா, காலிஃப்ளவர் 60 ரூபா, எல்லாமே ரேட் ஜாஸ்தி. ஒரு வழியாக வாங்கிட்டு அப்புறம் மந்த்து ஸ்டார்ட்ன்றதுனால பால் கணக்கு எழுதணும். நான் எப்போயுமே கேலண்டரில் தாங்க குறித்து வைப்பேன், எவ்வளோ பால் வாங்கியிருக்கோம், என்னென்னைக்கு லீவுன்னு எல்லாமே குறித்து வைப்பேன். ஸோ அதை நோட்டில் எழுதிட்டு என்னென்னைக்கு வாங்கணுன்ட்டு அப்படியே நான் 1 லிட்டருக்குன்னு கணக்கு பண்ணி நான் பே பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு புக்கு மாரி கொடுத்தாரு பால்காரு. இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ நானும் கேட்டுக்கிறதில்ல, கேலண்டர் நோட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றது. ஏன்னா நான் 1 லிட்டர் 1/2 லிட்டர் எப்படி வேணால் மாறி மாறி வாங்குவேனா, அதனால தான். அப்புறம் சாப்பிட்டுட்டு பெட் கவர் சரி பண்ணுறதா இருந்துச்சு. பெட் கவர் எல்லாருக்குமே தெரியும், குழந்தை இருக்கிற வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று நம்ம சரி பண்ணுவோம், அதை அவங்க கலைச்சி வைப்பாங்க. இது தாங்க வேலை எப்போவுமே இருக்கும். திடீர்னு வரவங்கன்னா நினைப்பாங்க, என்ன நீ ஒரு வேலையை செய்யலையான்ற மாரி சொல்லிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வரதுனால சரின்ட்டு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவும் சமோசாவும் தாங்க செஞ்சுருந்தேன். காலிஃப்ளவர் பக்கோடாவும் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. அவங்க தனுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு கொடுத்துருந்தாங்க. நான் சமோசா ரெசிபி ஷேர் பண்ணலான்னு நினச்சேங்க. பட் இவனை தூங்க வச்சுட்டு நான் செய்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் தூங்கினான். ஸோ அவங்க 5 o'clock வரன்றதுனால நான் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ அதான் அப்படியே ஒரு கிளிப்பிங்ஸ் மாரி ஆட் பண்ணிட்டேன். நைட்டு சார் தூங்கவே இல்லை. அவர் மதியானம் தூங்கி எழுந்துட்டார், தான் ஈவினிங் தூங்கினான்ட்டு. அவன் தூங்கலை. எங்களுக்கா செம்மையாக தூக்கம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் டிஃபன், அப்புறம் நான் லஞ்சு என்ன செஞ்சுட்டேன்னா காலிஃப்ளவர் பக்கோடா இருந்துச்சு, மேரினேட் மதியானமே பண்ணிவிட்டு அதை நைட்டு மதியானத்துக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸாக செஞ்சுட்டேன். ஈவினிங் காலிஃப்ளவர் பக்கோடாவாக பொரிச்சு கொடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. இது மறுநாள் மார்னிங் காலையிலே எழுந்தோடனே குப்பை வண்டி வந்துச்சு. நான் டீ கூட ஒழுங்காக குடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். டீ குடிச்சிட்டே இருக்கேன், பாதிலே வந்துச்சு. அப்படியே முடக்குன்னு எடுத்து ஊற்றிக்கின்னு போய் குப்பை கொட்ட வேண்டியதாக ஆகிடுச்சு. எனக்கு எப்போவுமே சாப்பாடும் டீ, இது சாப்பாடு கூட மெயின் இல்லைங்க. டீ எனக்கு பீஸ்ஃபுல்லாக குடிக்கணும். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும். அது இப்போ கொஞ்ச நாளாக ஒழுங்காகவே குடிக்கிறதுல எதுனா ஒன்று காலையில் சதி பண்ணிவிடும், இல்லைன்னா ஈவினிங்கில் சதி பண்ணிவிடுது. ஆஃப்டர்நூனே மாம்பழம் சாப்பிட்லாம் தாங்க நினச்சேன். ஆனால் மாம்பழம் நான் கட் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும், நான் ஒண்டி கம்மியாக தான் சாப்பிடுவேன்ட்டு நைட்டு கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேங்க. நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுமாரி மாவும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். கொஞ்சம் சில்னஸ் போனால் தான் மாவு நல்லாயிருக்கும். அப்புறமா கட் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேங்க.
இப்போலாம் சீரியஸாக என்ன சீரியல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்குன்னா பாக்கியலட்சுமியும் எதிர்நீச்சல் நாதஸ்வரம் இந்த 3 சீரியல்னு தெரில ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுவும் எதிர்நீச்சல் ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டுருக்குங்க. நாதஸ்வரம் வந்து என்னன்னு தெரில அது ஒரு பிடிச்சிருக்கு. அது பார்த்தா அப்படியே இந்த டே ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால பார்க்குறேன். அப்புறம் இந்த ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் கவர் மாற்றி ஏற கட்டி வச்சுருந்தேன். இந்த 2 ஷெல்ஃப் இப்போ வந்து ஒரு ஷெல்ஃப் மாற்றிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து கிச்சன் டூர் போடுறேங்க. இப்போ தான் 1 by 1 எல்லாமே பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக கிச்சன் டூர் போடுறேன். கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனது போயிடுச்சு. ஒரு 8:30 போல் நான் எடுத்து வச்சேன். 8:15 போல் ஒரு 9 o'clock போல் கட் பண்ண ஒரு 1/2 hour வெளியே இருந்துச்சு. ஸோ வந்து ஃப்ரீசர்னஸ் இல்லை, ஏன்னா நம்ம சாப்பிடும்போது சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கோல்ட் ஆகும் இல்லைங்களா, அதனால் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும் இல்லை, நம்ம காய்கறிகள் கூட வெளியே எடுத்து வச்சு தான் சமைக்கணுமா. அப்போ தான் அதோடைய தன்மை வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குமா, இல்லைன்னா அது ஒரு மாதிரி மாறிடும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீஸ்க்கும் ஹீட்டுக்கும் இல்லை ரியாக்ஷன் பண்ணும்போது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் மாம்பழம். இப்போ தனுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் வந்து கொஞ்சம் கடிப்பான். அதுக்கப்புறம் வந்து பாதியில் நடுவில் சுரண்டி சாப்பிட்ற அளவுக்குலாம் சாப்பிட மாட்டான். லைட்டாக சாப்பிடுவான், அதோடு விட்டுருவாங்க. அப்புறம் அவர் ஆஃப் ஆயில் கேட்டிருந்தார். ஸோ ஆஃப் ஆயிலில் வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஒரு 6 months பிஃபோர் ஆஃப் ஆயிலாக நான் நிறைய சாப்பிடுவேன். இப்போலாம் என்னென்னு தெரியல, டைம் இல்லையா என்னன்னு தெரியல, சாப்பிடவே தோணவும் மாட்டேங்குது. இப்போல்லாம் முட்டை ஆம்லேட்டும் முட்டை பொடி மாசம் தாங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஆனியன் சேர்த்து சாப்பிட தான். இந்த ஆஃப் ஆயில் மெயினே வந்து அந்த கரு உடையாமல் வரணும். அதையும் எனக்கு எப்போவுமே தவறுனது இல்லைங்க, கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்துடும். இந்த தவாவில் தான் வராது எனக்கு, கொஞ்சம் இந்த நான்ஸ்டிக் பேனில் தான் வராது, அது ஓடும். இது வந்து குழியாக நடுவில் இருக்கிறதுனால அப்படியே இருக்குங்க. அப்புறம் வந்து பூண்டும் வந்து சின்ன வெங்காயமும் இதுக்கு உரித்து வச்சுட்டு நான் எதிர்நீச்சல் பார்த்துட்டே அதை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மறுநாள் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பாம்பே சட்னி தாங்க செஞ்சேன். அதோடைய கிளிப்பிங்ஸ் தான். இது வந்து நல்லாயிருக்கும், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் டக்குன்னு. இந்த சட்னி வெறும் வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு உடச்சக்கடல தேங்காய் சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தக்காளி அப்புறம் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே வதக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிடணுங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ திக்னஸ் ஆகுதோ விட்டுட்டு அதோடு ஆஃப் பண்ணிடணும். இது வந்து இட்லியை விட தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி நான் போடல, உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு மட்டும்தான் தட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் சரி எங்கள் அம்மா நிறைய செய்வாங்க. எங்கள் அம்மா பார்த்தா சரி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவருக்கு பிடிக்குமான்னு செய்யவே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் வந்து ஒரு 11 o'clock போல் கேரட் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். தனு அதுக்குள்ளே பவுடர்லாம் கொட்டி ரொம்பவே சேட்டை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டான். ஈவினிங் போல் சூப்பர் மார்க்கெட் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். எனக்கு கிராசரி கொஞ்சம் வாங்கலான்ட்டு, இந்த மந்த்து கிராசரி வாங்கணுன்ட்டு போயிருந்தோங்க. போயிட்டு வர வழியில் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா வந்து வீட்டில் எப்பவுமே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிதுங்களா, அதுதான். அது சாப்பிட்டு அவர் வந்து ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டார். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.